ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராணி சாப்டர் 2 தான் பற்றி விளையாட போகிறோம். ஸோ அது இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நான் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க போகலாம். ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் விளையாடி ரொம்ப நாட்கள் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுது. சொன்னாலும் என்னென்ன தேவைன்னு நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டுட்டோரியல் யூஸ் பண்ணி இந்த கேம் முடிக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கே தெரியாமல் தான் நான் இதை முடிச்சிருக்கேன். ஓகேவா போகலாம். ஸோ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையானது அந்த ஒரு ஹெலிகாப்டர் மேனுவல் தேவை. ஆமாம், அது ரொம்ப முக்கியம் கேஸ். அந்த ஹெலிகாப்டர் மேனுவல் மாதிரி ஒன்று இருக்கும், அது தேவை. ஓகே வாங்க போகலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நமக்கு ஃபஸ்ட்டே ஸ்டன் கன் கிடச்சினா நல்லாயிருக்கும். இவனுங்க 2 பேரும் போட்டு பிறந்து எடுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கேஸ் விளாடணும் இதில். ஏன்னா இது சவுண்டே கேட்காம திடீர்னு வருவானுங்க. பார்ப்போம், எல்லாத்தையும் தொடர்ந்து பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு. ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா இருப்பானே, கிராண்ட்பா இங்கே இருப்பான். கிராணி மேலே இருக்கும். அங்கே தூங்குறா பாருங்க, கால் தெரியுதா? ஓகே, நம்ம ஒன்று இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே மோஸ்ட்டாக ஸ்டன் கன் இருக்கான்னு பார்ப்போம். இதில் இல்லை அப்படின்னா மேலே அந்த ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கேயும் இல்லைன்னா என்ன பண்ணுறான்னு தெரியாது. சரி வாங்க. ஸோ அங்கே பாருங்கள், போயிட்டான். புளி வந்துச்சு பிள்ளையாரு. இது போயிட்டான் அவன். கிராண்ட்பா போயிட்டான். இப்போ கிராணி வருமே இங்கே எப்படி இருந்தாலும். ஓகே, கிராணி வரல. அதுக்கு முன்னாடி இருக்கு நான் போயிட்டு அந்த வெப்பன் இதை பற்றி நான் இது பண்ணி விட்டுலான்னு நினைக்கிறேன். வரல. 4 ஸ்டெப்ஸ் கேட்குது, வரமாட்டேதான் நினைக்கிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இருங்க. அங்கே இது ஓகே, ஹெலிகாப்டருக்கு அப்புறமா அங்கே ஒரு இது அந்த அந்த பிக்சர் இருக்குது. அந்த பிக்சரும் நமக்கு தேவைப்படும். இருங்க, இதை இது பண்ணி விட்டுலாம். ஐயோ, கிராணி வந்துட்டேன். ஓடி விடு. இந்த சைடு போவோம். கிராண்ட்பா மேலே போயிட்டானா எங்கே போனான்னு தெரில. கிராண்ட்பா அதை விடுங்க, அவன் எங்கே போனான் நம்ம அப்படியே ஓடிடலாம். நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பொருள் கிடைக்கணுமே. வெப்பன் கீ தாங்க எனக்கு. வெப்பன் கீ இதை ஸ்டன் கன் ஏதாச்சும் தாங்கடா. ஏன்டா இவ்வளோ பண்ணுறீங்க? போட்டு வெப்பன் கீ போடு, அவள் தான் நம்ம தான். ஓகே, ஸோ ஷார்ட் கன் எடுத்து இவனுக்கு பழக்க வேண்டியதான் இனிமேல். ஐயோ வந்தானே, ஏன்டா இங்கே வர? ஒளிஞ்சு போவான்னு கண்ணு தெரியாது அவனுக்கு. பாருங்களா, கண்ணு தெரியாதவன் அங்கே போய் நிற்கிறான். சரி ஓகே விடுங்க, எங்கேயாச்சும் போய் நிற்கட்டும். உள்ளே போயிட்டான் அவன். சரி ஓகே, நைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ எந்த சைடு போகிறேன்னு தெரியல. எந்த சைடு போனால் சவுண்டு கேட்கும். அந்த கிராணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இருங்க, இதுக்குள்ளே தான் இருக்கும் ஸ்டன் கன். மோஸ்ட்டாக இதுக்குள்ளே தான் இருக்கும். இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இதுக்குள்ளே இல்லவே இல்லை. இந்த டோரை திறந்து வச்சுப்போம், ஈஸியாக இருக்கும் போய் வரக்கு. ஓகே, இங்கே இப்போ அங்கே உள்ளே போவோம். என்ன நான் திறக்கவே இல்லையா இன்னும்? அந்த கிராணி பார்த்தோன்னே அப்படியே ஓட்டம் போல். ஓகே, ஸோ திறந்தாச்சு. அவள் தான் இனிமேல் சம்பவம் ஸ்டார்டிங். அலப்பறை கிளப்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். இதை எடுத்து அவ்வளோதான். ஷார்ட் கன் கிடச்சானே. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஆமோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு அஞ்சு இடத்துல தான் ஆமோவே இருக்கும். அதனால் ஸ்டன் கன் கிடச்சா நமக்கு ஸ்டன் கன் பிரச்சனை இல்லை. ஸ்டன் கன் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமுக்குள்ளே அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிராணியை படிக்கிறோன்னா அந்த கிராணி மேலே அந்த ஸ்டன் கன் போய் ஒட்டிக்குமா, அதை எடுக்கிறதுக்குள்ளே பின்னாடி கிராண்ட்பா வந்துடுவான். அவன் நம்மள அடிச்சிடுவான். ஓகே, நான் இப்போ கண்ணை ட்ரா பண்ணிட்டேன். கிராணி வந்துட்டா பாருங்க. கிராணி கொஞ்சம் இன்சில். அவ்வளோதான். ஓகே, சூப்பர். கிராண்ட்பா வந்துருப்பானே நேரத்துக்கு. கிராண்ட்பாவும் வந்துருப்பானே, எங்கே போனான்? சரி, ஆளை காணோம். அவன் போயிட்டு பாட்டு பாட்டுருப்பான். I'm living in Granny's house. இது பண்ணால் அவன் வருவான். வரான்னு பார்ப்போம். எந்த சைடுலாம் வரலாம். இப்போ அவன் இங்கேருந்து வரான் பாருங்க. போடு அந்த இது தேவை நமக்கு. அந்த கீ, அவன் கழுத்தில் ஒரு கீ மாட்டிக்கிறான் பார்த்தீங்களா? இந்த கீ நமக்கு தேவைப்படும். இது இருந்தால் தான் இந்த டோரை நம்மளால் திறக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாட்டிக்கு இங்கே செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா போய் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஒரு இந்த 3 கிராண்ட்பாவோட பிக்சர்ஸ் இருக்கும், அது தேவை. அது ஈஸியாக இருக்கும். இங்கே கூட ஒன்று இருக்குது. ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருச்சு. அப்புறமா இன்னொன்று வேணும். ஃபியூவல், டக் டேப்பு, வேறு இன்னொன்று ஏதோ ஒன்று. ஹெலிகாப்டர் மேனுவலாக அது. ஹெலிகாப்டர் மேனுவல். அப்புறமா வேறு என்ன? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் தேவைப்படுறது நமக்கு. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண. ஓகே வாங்க போய். இதுக்குள்ளே என்ன இருக்கா? ஸ்டன் கன்னே காணும். ஸ்டன் கன் இல்லை. ஸ்டன் கன் எப்பவுமே இங்கே தானே இருக்கும். இதில் இருக்கா? ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிச்சு. ஓகே, ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்தாச்சு. இங்கே ஒரு இது இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் பார்ப்போம்.
2 minutes 30 seconds கழித்து கேஸ் கேன் இருக்குது. இது நமக்கு தேவைப்படும். வேறு எதாவது இருக்கா உள்ள? வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே வாங்க இதை எடுத்துகிட்டு போவோம். ஓகே இதை எடுத்துகிட்டு வெளில போட்டுட்டு நம்ம கன் எடுத்துப்போம். ஓகே புல்லட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆனால் இதுலேயும் கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல சர்டன் பிளேஸில் ஒரு புல்லட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு வேளை 2 புல்லட்டை காலி பண்ணால் திருப்பி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது வர மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இவனுங்க பண்ணலை. ஒரு 5 இடத்துல தான் இது புல்லட்ஸே இருக்கும். அதுவும் 2 புல்லட் தான். ஓகே நேரத்துக்கு எப்படி இருந்தாலும் அவங்க வந்திருப்பானுங்க. ஸோ நான் இதெல்லாம் தட்டி விட்டுட்டுருக்கேன். ஏன்னா அவங்கள இது நம்பவே முடியாது. சடனாக பின்னாடி வந்து அடிப்பானுங்க. ஸோ அதனால தான். ஓகே ஸோ போட்டு எடுக்கிறேன். ஆனால் அந்த கிராணி தான் வந்த பாடே தெரியல. ஐயோ அந்த கிராணி எங்கே போச்சு? கிராணி கிளவி ஒன்றா காது நல்லா கேட்கல. காது நல்லா கேட்டால் வாங்கிங்க. ஓகே பெல் சவுண்டு கேட்குது. வருதுன்னு நினைக்கிறேன். பெல் சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு வேளை நான் ஏதாச்சும் பெல்லை மிஸ்டேனா? வருதா இல்லையா? 2 சைடுலேருந்து வராங்க இப்போ. அதான் ஒரு பிரச்சனையே. ஏன்னா அந்த டோரும் ஓப்பனில் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தா ரீச் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளால் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஓகேவா? என்னடா இவனுங்க வரானுங்களே இல்லையா? ஓகே நமக்கு இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி இது ஐட்டம் தான் கிடச்சிடுச்சு. அந்த பிக்சர்ஸு அப்புறமா அந்த இது கேஸ் சிலிண்டு. ஓகேவா? இது கிடச்சி அப்புறம் கன்னு ஒரு கன். ஏன்னா அந்த இதுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அந்த ஷூட்டிங் இருக்குது. அதாவது ஒரு கன்னு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து தேவை வந்து அந்த ஃபியூஸா? அந்த ஃபியூஸ் தேவை. அப்புறம் வேறு என்ன? டேப்பு தேவை. இது ரெண்டும் இருந்தால் நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியும்னா. இப்போ என்னடா இவனுங்க வரானுங்களே இல்லையா? சரி நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போமா? பயமாக இருக்குது. இவனுங்க எந்த சைட்லேருந்து வருவானுங்களே தெரியல. இப்போ 2 பேரும் ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்தால் நான் செத்தேன். அவ்வளோதான். இதுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸும் கேட்குது. அந்த பெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கள, அந்த பெல்லாம் நடக்கிற மாதிரி கேட்குது. ஆனால் என்ன இது வரதான் மாட்டேங்கிறா. நான் அந்த அந்த இதை கூட தெளிவு விட்டேன். இப்போ வருதா இல்லையா பார்ப்போம். சரி ஓகே அந்த போஸ்டரே போய் மாட்டிக்கிச்சாங்க இந்த சைடு. ஓகே வாங்க இந்த சைடு போய் பார்ப்போம். எப்படியாச்சும் அந்த கிராணி வந்துருக்கும். திருட்டு கிளவி பார்த்தீங்களா? கொஞ்சம் இந்த செவிட்டு அந்த இதை ஒட்டி போகிற மாதிரி இருந்தால் அவள் தான். ஓகே கட்டிங் பிளே இருக்குது. கட்டிங் பிளே நமக்கு தேவைப்படும். அங்கே மேலே அந்த சென்டர்மேன் திறந்து விட இதுக்குள்ளே இது அது அந்த போட்டுக்கெலாம் நமக்கு தேவையில்லை. நான் பண்ணுறது ஹெலிகாப்டர் எஸ்கேப். அது கேட்டேன் இருக்காது மீட்டு அந்த சென்டரில் நான் மீட் பண்ணி போய் நான் அந்த பாட்டை போட்டால் இவன் வருவான் அப்படின்னு நினச்சா பின்னாடி பார்த்தா அவன் சவுண்டு கேட்கல. அந்த பாட்டு போட சவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே போட்டேன். சரி ஓகே இதை லோட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போட்டுட்டு நம்ம என்னடா அது நம்ம போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு மீதி தேவையான பொருட்கள்லாம் எடுப்போம். இங்கே ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே மேபி ஸ்டன் கன் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸ்டன் கன் ஃபியூஸ் தான் இருக்குது. ஃபியூஸாக நம்ம தேவையில்லை. அதான் இது இந்த எஸ்கேப் தான் தேவைப்படும். போட் எஸ்கேப்போ எதோ எஸ்கேப்புக்கு. ஓகே இங்கே ஹெலிகாப்டர் எடுக்கிட்ட இது எடுக்கடா. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இதுதான் சொன்னாலும் இதை திருப்பி நம்ம வந்து மேலே இது செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா போட்டு வந்துடலாம். ஓகே இங்கே இருக்கட்டும் இது இப்போதைக்கு. ஏன்னா இன்னும் அந்த கீ வேறு எங்கே போட்டது தெரில. அவங்ககிட்டேருந்து எடுத்த கீ எங்கே போட்டேன்னு தெரில. அந்த கீயை எடுத்ததுக்கப்புறமா தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியும். அந்த கீ எடுத்ததுக்கப்புறமா தான் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகே ஸோ ஷார்ட் கன் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி ஆடணும். கொஞ்சம் இது சர்ச் பண்ணோம். ஏன்னா அந்த ஸ்டன் கன் எங்கே போய் தெரில. ஸ்டன் கன் வரும் அந்த சென்ட்ரல் கிட்ட இருக்குமோ தெரில. இங்கே ஏதாவது இருக்கா? ஓகே அங்கே ஒரு இது ஃபோட்டோ இருக்குது. அது அப்புறமா வந்து எடுத்துப்போம். ஃபோட்டோ பார்த்துட்டேன். இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அந்த 3 ஃபோட்டோ கண்டுபிடிக்கணும். அந்த 3 ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ 3 இருக்குது. அடுத்து நமக்கு தேவை வந்து அந்த இது கன் ஷூட்டிங் நினைக்கிறேன். ஆமாம் அந்த கன் ஷூட்டிங்க்கும் நம்மக்கிட்ட கன் இருக்குது. இப்போ ஒரே ஒரு விஷயம் இது அந்த டக் டேப்பு அப்புறமா அந்த ஃபியூவல் இது ரெண்டும் கிடைக்கும். இது ரெண்டும் கிடைச்சா போதும். அவ்வளோதான். டக் டேப் எங்கே இருக்கும்னு தெரியலையே. டக் டேப் ஆனால் ஒரு கேவலமான விஷயத்துக்காக யூஸ் பண்ணோம். அதெல்லாம் நினச்சாலே இது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா என்னன்னா இந்த இது ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அந்த ஹெலிகாப்டரோட விண்டு பார்த்து அந்த இது ரக்கு இருக்குல்ல, அது பார்த்தா மடங்கியிருக்கும் ஒரு இதில். அதை பார்த்துனா நீ இந்த டக் டேப்பை வச்சு ஒட்டணுமா? அதான் லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே கிராணி ஹவுஸ். ஸோ ஏன்னா இந்த பாட்டு போட்டால் 2 பேரும் வருவானுங்க. இது கொஞ்சம் லவுடாக கேட்கறதுனால 2 பேருமே வருவானுங்க. அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா போடுறேன். பார்ப்போம் வரானுங்களே இல்லையான்னு. போட் கீ தேவையே படாத நமக்கு.
இப்போதைக்கு எனக்கு டக் டேப்பும் ஃபியூஸும் மட்டும் தான் வேணும். அந்த ஃபியூஸ் தான் எங்கே இருக்குன்னே தெரில. எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன். ஒரு வேளை அந்த சென்ட்ரல் இடத்துல இருக்குமோ, இல்லைனா அந்த இது க்ரோ பார் வச்சு கூட எடுக்கணும். க்ரோ பார் எங்கே இருக்குன்னு தெரில. சில பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இது இது இருக்கும், நமக்கு தேவையான பொருள். ஆனால் அந்த க்ரோ பாரையும் காணும். சரி ஓகேங்க. ஐயோ நானும் இங்கே எவ்வளோ தூரம் தான் பார்க்குறேன். அந்த மாதிரி பண்ணி பண்ணி இது அதிக டைம் ஆகிடுது. இவனுங்களுக்காக வெயிட் பண்ணி நான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன். ஓகே ஓகே. ஸோ நானும் ரொம்ப நேரமாக அங்கே இருந்தேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. அதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். ஓகே, இங்கே அந்த ஹெலிகாப்டர் இருக்கு, நான் மறந்துடக்கூடாது. ஓகேவா? அண்ட் தென் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் கைஸ் இருக்கும். ஏன்னா நான் அங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் கிட்ட வந்த வீடியோ. அதை நான் இது எப்படியோ கஷ்டப்பட்டு 30 மினிட்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஸோ அங்கங்கே சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஸோ அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. எப்போ ஜஸ்ட் மிஸ். ஓகே, அதை சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் இதெல்லாம் மிஸ்டேக் ஆகும். ஸோ அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஓகேவா? கண்டினியூஷன் இது சரியாக இருக்காது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இது லாங் எடுத்து விட்டுட்டிங்களா, இது 10 நிமிஷம் வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இல்லை 30 நிமிஷம்லாம் போட்டால் யார் பார்ப்பீங்க? அதனால தான் 40 நிமிஷம்லாம் போட்டால் யார் பார்ப்பீங்க? அதனால தான் கொஞ்சம் சுருக்கி இப்போ 30 மினிட்ஸ் கிட்ட வேற வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே என்ன இருக்குது பார்ப்போம். இதுக்குள்ளே ஓகே சேஃப் கீ இருக்குது. மேபி சேஃப் கீயில் நமக்கு எதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. சரி ஓகே, வாங்க போய் பார்ப்போம். மேலே ஏதாச்சும் வச்சுருக்கானுங்களா அப்படி சொல்லிட்டு. மேலே இங்கே என்ன இருக்குது, ஸ்டேரிங் வீல். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் தேவை. ஸோ அதுக்கப்புறமா இது மாதிரி என்னென்ன ஹாரர் கேம்ஸ்லாம் விளையாடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்து அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த ஏதாச்சும் ஹாரர் கேம் கூட போடுறேன். அண்ட் தென் இந்த கிரானிலே எந்த எஸ்கேப் அடுத்து போடலாம், இல்லை எந்த கேம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அண்ட் தென் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இங்கே 2 பீஸ் இது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போய்டலாம். மேலே போயிட்டு ஒரு அங்கே ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்கா. ஸோ இதில் தான் போயிட்டு நம்ம இதை வைக்கணும். ஓகே, இங்கே ஒரு ஆமம் இருக்குது, மறந்துடக்கூடாது. இருங்க. ஓகே, ஆமம் கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருங்க, இங்கே தான் அந்த என்டர்மேன் இருப்பான். என்டர்மேன் சொல்கிற பாருங்க, அவன் பேர் என்ன, ஏதோ ஒரு அந்த சென்ட்ரனோட ஹஸ்பண்ட் கேஸ். அவன் இதுக்குள்ளே தான் கேஸ் இருப்பான் செத்து போய். அது கட் பண்ணணும். நமக்கு வந்து இது தேவைப்படும். அது பேர் என்ன, அந்த கட்டிங் பிளேயர். அது தேவைப்படும். ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அது இல்லை. இது கிடச்சிது, ஆனால் எங்கே போட்டேன்னு தெரில. சரி ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே, ஸோ அதான் சொல்லலை, கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இறங்கி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிராணி, ஐயோ இது என்னவா, ஒழுங்காக செத்துரு. ஓகே, கிராணிக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா ரொம்ப நேரம் கழிச்சு தான் அதுவே வந்துச்சுனால தான் கொஞ்சம் அப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா இது கோவப்படாதீங்க மேலே. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபியூவல் கேனு எல்லாமே இருக்குது. நமக்கு இது மட்டும் தேவைப்படுது. அது பேர் என்ன, ஃபியூஸ் மட்டும் தான் இப்போதைக்கு தேவைப்படுது. ஃபியூஸ் எங்கே போச்சுன்னு தெரில. மேபி அந்த க்ரோபார் வச்சு இது எடுக்கிற அந்த பாக்ஸில் இருக்கா என்னன்னு தெரில. ஓகே, நமக்கு இதோ இது இருக்குது. இதை அப்படி தூக்கிட்டு போயிட்டு அங்கே மேலே போய் போட்டு வந்துடுவோம். வாங்க போய் மேலே போய் போட்டு வந்துடலாம். போ எவனாச்சும் அந்த கிராண்ட்பா வந்துடுவான் தான் கேஸ். பயமாக இருக்குது. அந்த கிராணி பிரச்சனை இல்லை. கிராணி பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு. இப்போதைக்கு அந்த கிராண்ட்பா மட்டும் தான் உயிரோட. காதும் அவனுக்கும் காது கேட்காது. நம்ம என்ன பண்ணாலும் அவனுக்கு காது கேட்காது. ஓகே, ஸோ இதை வச்சாச்சு. ஸோ ஓகே, ஸோ அப்புறமா கீழே இறங்கலாம் பார்த்தா இந்த கேலட்ரி பையன் பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் ஏதாவது செக் பண்ணிட்டு இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா இந்த சைடாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டிங் பிளே தேவை. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது நான் வந்து என்னைக்கோ எடுத்தது. ஒரு லாஸ்ட் மந்த்துக்கு பிஃபோர் வந்து நினைக்கிறேன். எப்போ எடுத்தேன் சில ஞாபகம் இருக்குது. இந்த வீடியோ எப்போ எடுத்தேன் எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக சும்மா இது கேலரி நோண்டிட்டு இருந்தேன். வீடியோ இருக்கா, ஹாரர் கேம் பிளே தான் போட்டிருக்கேனான்னு பார்த்தேன். இது மேபி இன்றைக்கி எடுத்த வீடியோவாக கூட இருக்கலாம், எனக்கே தெரியாது. நானே வருமா இது ஞாபகம் அதிகாரம். இதுக்கு இன்றைக்கி எடுத்த வீடியோவா என்னைக்கு எடுத்த வீடியோன்னு சரியாக தெரில. ஓகே, நமக்கு அந்த லாஸ்ட் பீஸும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இதை போயிட்டு வச்சா அந்த இன்னொரு டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அங்கே வந்து நம்ம வந்து இது கன் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணோம். ஆனால் நான் வந்து இப்போ பண்ண போகிறதில்ல. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இது கிடைக்கல, ஃபியூஸு. அந்த ஃபியூஸுக்குனால நம்மளால் இது இப்போ எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஃபியூஸ் மட்டும் தான் இல்லை. ஒரு வேளை அந்த ஃபியூஸ் மட்டும் கிடச்சிடுச்சு அப்படின்னா வந்து அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு நான் போயிட்டு கன் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா அங்கே வந்து அன்லிமிட்டடாக இது ஆமோ வரும். ஸோ ஓகேவா, அதனால தான் நான் வந்து இப்போ வந்து இது கன் எடுக்க போகிறேன். கன் எங்கே போட்டு எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு குட்டி பெட்ரூம் அது கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கும்ல, அங்கே தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். அப்படி ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த லேடரில் பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் இது இறங்க மாட்டேங்கிறான். இது மேலே இருந்தால் அப்படியே குதிக்கிறான். குதிக்கிறான் நாங்கன்னா அவன் காலை அப்படியே சொல்லி பிடிச்சி நொண்டி நொண்டி நடக்கிறான். அதான் எனக்கு கடுப்பாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு அந்த இங்கே பாருங்கள் லேடரை உடச்சி தான் போகிறேன். அப்படியே இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா இதுவாகுது. கீழே விழுந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா கால் அப்படியே நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி இது பண்ணுறான். ஓகே இருங்க, இப்போ அடுத்து வேறு என்ன இருக்குது? ஓகே ஃபியூவல் கேன் இருக்குது. அந்த கன் எடுக்க வரும். நம்ம கன் இங்கே தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான் போட்டேன். இருக்கா? இருக்குது. ஓகே, ஸோ கன் எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கன்று போடுவோம். ஏன்னா அப்போ தான் இந்த கேள்வி பண்ணால் இங்கே ஏதோ சவுண்ட் கேட்க சொல்லிட்டு இந்த சைடு டிஸ்ட்ராக்ட் ஆகி வருவோம். நம்ம அப்படியே அந்த சைடாக ஓடி போயிடலாம். போட்டாச்சு ஒரு நாள். இந்த சவுண்ட் வேறு கேட்குது, எனக்கு தெரிஞ்சு வந்துடுவா தான் நினைக்கிறேன். இன்னொரு போடுவோம். நம்ம கண்ணு முன்னாடி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா போடுவோம். கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, அப்படின்னா வந்து நம்ம வந்து அப்படியே லைட்டாக இந்த சைடாக மூவ் பண்ணுவோம். ஓகே வந்தாச்சு. இங்கே மட்டும் இப்போ கிராண்ட்பா மட்டும் வரவே கூடாது. ஓகே அவ்வளோதான். அப்படியே வேகமாக ஓடி போயிட்டு நம்ம அங்கே அதில் லேடில் மட்டும் ஏறிட்டா அவள் தான் கேஸ். நம்ம தான் கேஸுங்க. ஒருத்தனாலே நம்மளை அடிக்கவே முடியாது. வேகமாக போ. ஓகே அவள் தான். இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபியூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இவனுங்களை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேணால் போட்டு தள்ளிடும். அப்புறம் போட்டு தள்ளிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது ஃபியூஸை கண்டுபிடிக்க போகலாம். ஏன்னா இவனுங்க வந்து எங்கே ஃபியூஸ் வச்சுருக்காங்கன்னு தெரில. இவனுங்க வேறு வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருப்பானுங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு இவனுங்களை பார்த்தீங்கன்னா 2 பேரும் போட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா போவோம். இதுக்குள்ளே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டக் டேப் இருக்குது. அந்த டக் டேப்பு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே இங்கே எவனாச்சும் அந்த கிழவன் தான் கேஸ் இங்கே அடிக்கடி வரான். கிழவன் வந்து அந்த இது சிசிடிவி கேமரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பேர் அவனுக்கு கண்ணே தெரியாது. இல்லைங்க சிசிடிவி கேமராவில் வந்து பார்க்குறான்னு தெரில. ஏன்னா அந்த சேருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கேன். அதுவே தெரியாமல் தான் போகிறான் அவன். சரி ஓகே, போட்டு அந்த கிராணியை கூப்பிடுவோம். கிராணி வருதா இல்லைன்னு வேறு தெரில. வந்தால் நல்லாயிருக்கும். வந்துடும் ஒழுங்கு மரியாதையா. கிராணி பேசுறது கேட்குதாச்சும் உனக்கு எப்படி கேட்கும்? ஓகே நான் இப்போ வந்து இது மேலே ஏறதுக்கு எனக்கு கடுப்பாக இருக்குது. எப்போ போனாலும் கீழே விழுந்துடுறான். கீழே விழும்போது ஒரு அனிமேஷன் வேறு வருதா, அதில் வந்து அவனுங்க அடிச்சிட போகிறானுங்க தான் எனக்கு ஒரே பயமாகவே இருக்குது. ஓகே டோர் ஓப்பன் ஆகிருக்கு. யாரும் அந்த சைடு வந்தானுங்களா இல்லை நான் தான் ஓப்பன் பண்ணி விட்டு போனானா அந்த சைட்லேயே? ஓகே பார்ப்போம். ஷான்கன் கீழே போட்டு பார்க்குறான். ஆனால் அந்த கிராணி மட்டும் வரவே மாட்டேங்குது. ஒரு வேளை அது காது கேட்கலையோ? சரி ஓகே பார்ப்போம். கிராணிங்க வந்தால் தானே. வரவே மாட்டேங்குது. அது என்ன பண்ணாலும் வர மாட்டேங்குது. ஓகே ஸோ நம்ம இன்னும் கிராணி கிடைக்கல. அதுக்கு பதிலாக நம்ம பலியாடு இவனை நம்ம கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டான். சொன்னாலும் அவனை போட்டாச்சு. வரும் கிராணி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பார்த்தா பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால. சரி ஓகே ஒரே நிமிஷம் லைட்டாக லேக் அடிக்குது என்னன்னு தெரில. ஓகே சேஃப்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாக்கரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போம் வாங்க. ஏதாச்சும் நல்லா உருப்படியாக கொடுங்கடா டே. ஸ்டன் கன்னு அந்த மாதிரி ஏதாச்சும் தாங்கடா. எதுவுமே கிடைக்கல எனக்கு. இங்கே பாருங்களேன், இதில் ஒன்றுனா கூட அப்போ தான் இது ஒரு மாதிரி அனிமேஷன் ஆகி தான் வராதோ. கால் நொண்டி. சரி ஓகே இன்சை தானே அது. நம்ம இங்கே தான் இருக்கோம் தெரியும். ஓகே உள்ளே போய் மாமா எதாவது இருக்குது. டோர் ஹேண்டில் இது தேவையே பண்ணாதடா. நீங்கள் ஏன் தெரியும் நான் டோர் எஸ்கேப் பண்ணலடா இப்போ. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு. ஓகே இதை அப்படியே போட்டுருவோம். இப்போதைக்கு நமக்கு ஃபியூஸ் தேவை. எனக்கு தெரிஞ்சு ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த இப்போதைக்கு எல்லா இதுலையும் செக் பண்ணிட்டு எக்ஸப்ட் ஒரு 2 இது. ஒன்று அந்த பாக்ஸு, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ரோபார் தேவை. தெரிஞ்சு அந்த க்ரோபார் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் அந்த சிலிண்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அவகிட்ட இருக்கும். இல்லைன்னா அந்த இது இங்கே தான் இருக்கும். அந்த இது அந்த பாக்ஸ் தள்ளி விட்டா அங்கே இருக்கும். வேறு எங்கே இருக்கும்னு எனக்கு சரியாக தெரில. ஒன்று இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா அந்த இது போட்டு நிற்கும் பார்த்தீங்களா, அங்கே கூட ஒன்று இருக்கும். சரிங்க ஃபஸ்ட் நான் போயிட்டு இந்த கட்டிங் பிளேயரை வச்சு அந்த இதை பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுறேன். அதுக்குள்ளே அந்த சிலிண்டர் மேனுக்குள்ளே கூட ஏதாச்சும் வச்சுருப்பானுங்க. ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்போம். இது ஒரு வெட்டு. ஓகே புட்டுன்னு வந்து விட்ற. பேட்லாக்கிலாம் தேவையில்லை. பேட்லாக்கிலாம் சரி ஓகே வாங்க போ. எவனாச்சும் வந்தானா? ஓகே அவனும் வரல. அப்படியே வேகமாக ஓடி போயிடலாம். கண்ணுங்கடா. ஓகே கண்ணுக்கு பார்த்துட்டேன். எடுத்துடுறா. ஓகே எடுத்துட்டேன். ஓகே இப்போதைக்கு எவனா இங்கே வரல. அது வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம்.
கீழே போய் பார்ப்போம். ஓகே ஐசியூ வந்துட்டான். ஓகே கிராண்ட்பா காலி. கிராணி எங்கள் கிராணி வந்திருக்கும் நேரத்துக்கு ஷார்ப்பாக அது காது கிட்ட வந்திருக்கோம் எங்கேயாச்சும். உங்ககிட்ட என்ன வச்சுருக்கேன் அந்த சைடு காமி எனக்கு. சரி ஓகே இதுக்கிட்ட என்ன இருக்குன்னு அந்த சைடு போனால் தான் பார்க்க முடியும். சரி எங்கே அந்த கிராணி இந்த வருது பாருங்க கிராணி. என்னடா இதுக்குள்ளோடு ரொம்ப நல்லா ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு இந்த டோரில் போய் பட்டுருச்சு போல். அதனால தான் இது இதை துரத்தி வந்துட்டு இருந்திருக்கு. சரி ஓகே இருங்க பார்ப்போம். போய் தொலை அஞ்சடா அப்போ சொல்கிறேன். என்ன சொல்கிறதுலாம் கேட்குது இது. சரி ஓகே போவோம் வாங்க. இது பார்த்தீங்களா எங்கே மேடம் ட்ராப் கரெக்டாக செட் பண்ணி விட்டு போயிருக்காங்கன்னு. இப்போ பாருங்க நாங்களாம் யார் போய் தொலை. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணால் சொட்ட மாட்டில் சொல்கிறேன் தான். ஓகே இது எப்படி தான் மேலே தான் வரும். அதனால தான் நான் அந்த போஸ்டரை இப்போ தான் தள்ளி விட்டு போயிட்டேன். ஏன்னா அந்த சவுண்டு கிட்ட அங்கே தான் இருக்கும். இருங்க போயிட்டு புல்லட்டை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு வரேன். எல்லா இடத்துலையும் புல்லட் போயிடுச்சு தான் நினைக்கிறேன். தெரில சரியா. சரி வாங்க போவோம். புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம். ரீலோடிட் ஓகே ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கிளவியும் போட்டு தள்ளிட்டு அப்புறம் மித்தி வேலை எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களா? அந்த கிராணி போயிடுச்சு. கிராணி இப்போ தானே போட்டு தள்ளலாம் இல்லை நான் போகலன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் இது ஃபஸ்ட்டு கூப்பிடுவோம். அதை 2 பேருமே பார்த்தீங்கன்னா கூப்பிடுவோம். யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து இது சோறு போடுறேன். பிரியாணி இருக்குது. இங்கே பாருங்க. ஐயோ இதென்ன கரெக்டாக வருது. பிரியாணி போடுறேன்னு சொன்னாலும் கரெக்டாக வருது. ஆனால் அந்த இது கரெக்டாக மூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அது அந்த டேபிள் அப்படியே இது குறுக்காலுக்கு சொல்லிட்டு அப்படியே கரெக்டாக மூவ் ஆகிடுச்சு. தப்பிச்சிச்சு. இல்லைன்னா அது ஒரே புல்லட்டில் காலியாக இருக்கும் அந்த கிராணி. சரி ஓகே இப்போதைக்கு ஃபியூஸை தான் தேடிட்டு இருக்கேன். இவனுங்க 2 பேரும் போட்டால் நம்ம போய் நிம்மதியாக தேடலாம். ஆனால் என்னடா இது இந்த கிராணியை பற்றி தான் ஃபஸ்ட்டு மாட்டுச்சா. அடுத்து இந்த கிராணி 2 மினிட்ஸ் கழிச்சு வந்துடும்ல. 2 மினிட்ஸ் கழிச்சு உடனே இந்த கிராண்ட்பா வந்துடுறேன். இவன் கிராண்ட்பாவை போட்டு முடிக்கிறதுக்குள்ள உடனே கிராணி வந்தது. இந்த மாதிரி திருப்பி பண்ணிட்டே இருக்கானுங்களா. அதுதான் கடுப்பாக இருக்குது. 2 பேரும் அவனே ஸ்பான் ஆயிடுறானுங்க. இந்த கிராண்ட்பா எங்கே போனான்னு தெரில. எங்கடா போனா கிராண்ட்பா. சரி நம்ம கீழே போய் பார்ப்போம். கீழே இங்கே இருக்கா. இங்கே இல்லை. இதுக்குள்ளே அந்த போட்டு இருக்கும்ல அந்த போட்டுக்கிட்ட இருக்கான்னு பார்ப்போம். போட்டுக்கிட்ட அதோ இங்கே இருக்கு பாருங்க. கரெக்டாக நான் கெஸ் பண்ணது அப்படியே இருக்குது. இங்கே தான் கெஸ் இருக்காது. ஓகே வாங்க இப்போ அப்படியே பொறுமையாக மேலே போவேன். எப்படி இருந்தாலும் அந்த கிராணி பார்த்தா ஸ்பான் ஆகிருக்கும் இப்போதைக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே போவோம். இவன் வந்தான். ஓகே இவனை போட்டாச்சு. ஓகே இப்போ வந்து அந்த கிராணி வந்துருச்சா இல்லையான்னு தெரியல. தள்ளுறா வந்துட்டான். ஐயோ அந்த கிராணி வந்துச்சா இல்லையா. இவன் வேற ஒருத்தன் காலையே பிடிச்சி நிற்கிறான். போடா சடாடி போடா. ஓகே இருங்க அவன் எங்கே போனான். கிராணி இந்நேரத்துக்கு அவள் கன்ஃபார்மாக வந்திருப்பா. கேஸ் வராமல இருந்திருக்க மாட்டா. கன்ஃபார்மாக வந்திருப்பாவ. ஆனால் இன்னும் வரல. எங்கே போனான் தெரியலையே. இவன் புரிஞ்ச நான் கொண்டுட்டேன். ஓகே பயமாகவும் தான் இருக்குது. இப்போ போயிட்டு அந்த ஃபியூஸை வேறு எடுக்கணும். ஓகே இங்கே கன்னை போட்டுட்டு வேகமாக குடு ஓடி போய் ஃபியூஸ் எடுத்துகிட்டு நம்ம போய்ட்டு மேலே போய் போட்டு வந்துடலாம். நம்ம போய் வேகமாக ஃபியூஸ் எடுறா. ஐயோ இதோட கண்ட்ரோல்ஸ் தான் கேஸ். கரெக்டாக இந்த டாட் வேறு சின்னதாக இருக்கா. கரெக்டாக மூவ் பண்ணுறதுக்குள்ளே இந்த டாட் மூவ் ஆகிடுது. இப்போ அங்கே கிராணி இருக்கக்கூடாது. சவுண்டுக்கு வர லெவல் கிராணி இன்னும் வரல போல். அங்கே அப்படியே ஓடி போயிடுவோம் சைடாக. நம்ம கொஞ்சம் அப்படியே இந்த சைடாக ஓடி போயிடுவோம். சரி ஓகே கிராணி இப்போதைக்கு இங்கே இல்லை. நைஸு. ஓகே நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடச்சிடுச்சு இப்போதைக்கு. போயிட்டு கன்னை மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவோம். வாங்க போயிட்டு கன்னை மட்டும் எடுத்துகிட்டு வரும். கன்று எங்கே போட்டேன். கன்று அந்த படிக்கட்டுக்கிட்ட போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் அங்கே தான் இருக்குது. எங்கே போட்டோம் அங்கே இருக்குது. அட்ரா பக்கத்தில் சொல். ஐயோ கரெக்டாக எடுத்து சுட்றேன். கரெக்டாக அதை அடிச்சிடுச்சு கே சொன்னேன். ஐயோ முடியலையே. டே 2. ஸோ இந்த இதுக்குள்ளேயே நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஏன்னா நமக்கு எல்லாமே கிடச்சிடுச்சு. இப்போதைக்கு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம மேலே போனால் மட்டும் போதும். ஓகேவா இருங்க ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டுச்சு. இங்கே நான் வரேன். இங்கெல்லாம் போக தேவையில்ல. ஓகே இருங்க. ஓகே கன் இங்கே இருக்குது. கன் எடு. ஓகே கன் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு இங்கே ஆமோ இருக்குமே அது இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஆமோ. ஓகே லோட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போயிட்டு அவனுங்க 2 பேரும் பார்த்தோன்னா பந்தாடுவோம். இப்போதைக்கு நம்ம இவனுங்களை போட்டால் மட்டும் போதும். நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். இப்போ எங்கே போனானுங்க தெரியல. இவனுங்க வர மாட்டானுங்க. இவனுங்க 2 பேருக்கும் கதை கேட்கல கேஸ். 2 பேருக்குமே கதை கேட்கல. ஊரை ஏமாத்திடுறானுங்க. ஓகே கிராணி வந்துடுச்சு. போடு வெளில போ. ஓகே இப்போதைக்கு கிராண்ட்பா தான் வரணும். கிராண்ட்பா ஜஸ்ட் மிஸ் கைஸ்.
ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே ஓகே இப்போ வேகமாக போய் நமக்கு தேவையான ஹெலிகாப்டர் கீ தானே பார்த்தேன். ஹெலிகாப்டர் கீ ஓகே ஹெலிகாப்டர் கீ கிடச்சிச்சு. அவன் வேகமாக போவோம். இப்போதைக்கு ஹெலிகாப்டர் கீ எல்லாமே எடுத்துகிட்டு போட்டாங்க. இப்போதைக்கு இதே நமக்கு வந்து கன்று மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஓகே எல்லாத்தையும் தூக்கி போடும். கேஸ் கேனு தூக்கி உள்ள போட்டு ஃபியூஸ் ஆல்ரெடி இருக்குது. இது மட்டும் தேவைப்படும் நமக்கு. அது பேர் என்ன? ஐயோ எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே கன்று மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடணும். கன்று எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துப்போம். ஓகே எல்லாமே இருக்குது கரெக்டாக இருக்குது. ஓகே மேனுவல் எல்லாமே இருக்குது. ஓகே கன்று ஓகே கன்று எடுத்தாச்சு. இப்போ வேகமாக போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மாற்றிடுவோம். இருங்க எங்கே போச்சு? ஓகே டோர் லாக். ஐயோ அந்த இது வேறு கேஸ் வேறு வெளில போய் வந்துருச்சு. இருங்க இதை எடுத்துகிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஸோ இப்போ வந்து 1 by 1 எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போய் போட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது இங்கே போடு. இப்போ அப்படி கீழே வந்து வாரு. இப்போ ஃபஸ்ட் நமக்கு வந்து ஷார்ட் கன் தேவை. ஸோ ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஷூட்டிங் லெவலு அதில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணோம். ஓகே டக் டேப் இங்கே இருக்குது. ஓகே டக் டேப்பும் இங்கே இருக்குது. அவள் தான். ஓகே ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஆமோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆமோ வரும். இந்த ஆமோ எடுத்துக்கிட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் பார்த்தீங்கன்னா சுடணும். ஓகே ஒன்று சுட்டாச்சு. கமான் ஐயோ சே ஓகே ஒரு புல்லட் ரீலோட் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து கரெக்டாக இங்கே ஐயோ தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டாங்க. சரிங்க அப்படியே வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகே இன்னும் ஒரே ஒருத்தன் தான் பேலன்ஸு. அவன் முடிச்சிட்டா அவ்வளோதான். ஓகே இப்போ தான் போயிட்டு வந்திருக்கான். கொஞ்சம் லேட்டாக ஐயோ அடிச்சுட்டு தெரியாமல். ஓகே எடுத்துடுறாங்க குண்டு. ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். ஓகே இந்த சைடு வரான் அவன். ஓகே இந்த சைடு கொஞ்சம் தள்ளி தான் வரான் அவன். நான் அங்கே ஏன் வச்சு அவ்வளோதான். ஓகே ஸோ முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபியூஸ் தேவை நமக்கு. அந்த ஃபியூஸ் கீழே தானே இருக்குது. ஆமாம் ஃபியூஸ் கீழே தான் இருக்குது. அந்த ஃபியூஸை மட்டும் போய் எடுத்து வந்துடலாம். இப்போ மட்டும் எவனாவது உள்ளே வந்தானுன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான். கடுப்பாயிடுவேன் நான். ஒரே நிமிஷம். ஓகே ஸோ இப்போ ஒரு சின்ன கட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே ஐயோ நல்ல வேலை ஐயோ நல்ல வேலை. நான் வந்து இது கீழே குதிச்சிருப்பேன். கரெக்டாக இந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஓகே போயிட்டு அடிச்சாச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டு கிராணி பார்த்தீங்கன்னா இங்கே ஓடி வருவாளே. எங்கள் கிராணி அக்கானும் கிராணி வரல தெரியல. நான் போடக்கூட இல்லையா அவள். சரி ஓகே போயிட்டு இது மட்டும் எடுக்கணும். பயமாக இருக்கே திடீர்னு கிராணி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே வாங்க போய் எடுப்போம். ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துடுற குதி பார்த்துப்போ. ஐயோ ஓகே வேகமாக அந்த ஃபியூஸ் எடு. ஓகே கிளாஸ் ஃபியூஸ் எடுத்தாச்சு. வேகமாக போவோம். ஓகே இப்போ போயிட்டு இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபியூஸை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணோம். எங்கே அந்த இடம் தோய்தான். இங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா தெரியாமல் இந்த ட்ராப் மட்டும் போயிடாதீங்க. இது ட்ராப் பண்ண தெரியுமா வந்து இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதை தாண்டி இங்கே போய் நின்றுடும். இங்கே போய் நின்றதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்சிட்டு வந்தீங்கன்னா அந்த இதில் கீழே விழுந்துருவீங்க அப்படியே. அப்புறமா அவ்வளோதான். அது இந்த ஃபியூஸ் எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிடும். ஓகே இப்போதைக்கு ஹெலிகாப்டர் எவ்வளோ டக் டேப் தேவையில்ல. ஆமாம் டக் டேப்பே மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹெலிகாப்டரை கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இது இங்கே பாருங்கள் இதான் அந்த டக் டேப் உடையுது வரேன். ஐயோ ஒரு டேப் அப்புறம் அந்த அவ்வளோ பெரிய இது அந்த மெட்டலில் தாங்கும். மெட்டலை ஒட்டு வச்சுக்குவோம். ஐயோ லாஜிக்கே இல்லாத பசங்க. ஓகே ஸோ இந்த ஃபியூவல் ஃபில் பண்ணுவோம். ஹெலிகாப்டருக்கு ஃபியூவலில் மட்டும் ஃபில் பண்ணுவோம். அதுவே இந்த இதை பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த கேஸ் இருக்கேன். ஓகே ஃபுல் பண்ணியாச்சு. இதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம்மா கிராணியை. இப்போ வந்து இங்கே போட்டால் அது இங்கே தான் போய் பார்க்கும். இங்கே அப்போ வராது. ஸோ அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு வேகமாக போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரோம். எட்ரா வேகமாடுறா. ஓகே எடுத்தாச்சு. அப்படியே மேலே போ அவ்வளோதாங்க. ஸோ ஹெலிகாப்டர் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஓகேவா ஸோ இப்போ வாங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஜின் ஸ்டார்ட். என்ன காரோட மோசமாக வைப்ரேட் ஆகுது. ஐயோ ஓடுமா எல்லாத்தையும் கரெக்டாக தானே பண்ணேன். ஓடிடுறாங்க. ஓகே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. தான் அங்கே பாருங்கள் 2 பேரும் எட்டி பார்க்குறாங்க. பை கிராணி. ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். See you in another video.